என் இல்லம் மக்கள் அனைவருக்கும் உரிய இறை வேண்டலின் வீடு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை இன்றைக்கு பல சிந்தனைகளை நம் முன்பாக கொண்டு வருகிறது. நம் மனதை திறந்து இந்த இறை வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும், தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த இறை வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் தேடிய கனியை நம்மால் கொடுக்க முடியும். வெளித்தோற்றம். அத்திமர நிகழ்வு என்பது ஒரு வெளித்தோற்றம். அத்திமரம் நிறைய இலை இருந்தது, ஆனால் ஆண்டவர் இயேசு அதில் கனி தேடிய போது அதில் கனி இல்லை. நாமும் கூட திருப்பலி, ஜெபமாலை, ஜெபம், நோன்பு, தவம், ஒருத்தல் என பல நற்காரியங்களை செய்கிறோம். பல பக்தி முயற்சிகளை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த மரத்தில் அடர்ந்த இலைகளை போன்றது. ஆனால் நம் வாழ்க்கை கனி தரக்கூடியதாக இருக்கிறதா? எது கனி? அன்புதான் கனி, மன்னிப்புதான் கனி, பொறுமைதான் கனி, இரக்கம் கொள்வதுதான் கனி. நம் வாழ்க்கை இரக்கம் உள்ளதாக, மன்னிப்பு நிறைந்ததாக, அன்பு கொண்டதாக அமைந்திருக்கிறதா? சிந்திக்க வேண்டும். இயேசுவினுடைய பசி. இரண்டாவது சிந்தனை, இயேசுவினுடைய பசி. இயேசு பசியாயிருந்தார். ஆம், இன்றைக்கும் அவர் பசியாயிருக்கிறார். அவருக்கு இருக்கின்ற அந்த பசி ஆன்மீக பசி. அந்த ஆன்மீக பசி நாம் மனம் மாற வேண்டும் என்பது. நம்மிடம் அவர் கனி தேடிக்கொண்டே இருக்கிறார். நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறோமா? சிந்திக்கணும். இயேசு அதில் கனி தேடிய போது அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நம் வாழ்க்கையிலும் கூட அவர் கனி தேடுகிறார். என் அன்பு மகன், என் அன்பு மகள் தன் வாழ்வில் கனி கொடுக்கிறவளாக இருக்கிறாளா என்று தேடுகிற போது அவருக்கு நாம் ஏமாற்றத்தை தருகிறோமா? பசியோடு வருகிற இறைவனுக்கு நாம் ஏமாற்றத்தை தருகிறோமா? சிந்திக்க வேண்டும். வெறும் இலையை பார்த்த அந்த ஏமாற்றம், வெறும் வெளிவேடத்தை பார்த்த அந்த ஏமாற்றத்தை ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்கணும். சபிக்கப்பட்ட மரம் காய்ந்து போனது. மூன்றாவது சிந்தனை, கனி கொடாத மரம் காய்ந்து போகும். ஆன்மீக வாழ்வும் கனி கொடுக்கவில்லை என்றால் நாமும் கூட காய்ந்து போகிறவர்களாக இருக்கும். நமக்கு ஒரு வார்னிங் இது. ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபிப்பது ஒரு வார்னிங், கண்டம்னேஷன். நாம் மனம் மாற வேண்டும், நம் வாழ்க்கை திருந்த வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறை சித்தமாக, இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது நிகழ்வு, ஆண்டவர் ஆலயத்தை தூய்மை செய்வது. இந்த உள்ளம் என்கிற ஜப வீடு எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நம் இதயம் ஒரு ஜப வீடா, இல்லை கல்வர் குகையா? கவலையினாலும், பேராசையினாலும், கோபத்தினாலும், பொறாமையினாலும், வஞ்சனையாலும் நம் உள்ளம் நிறைந்திருக்கும் போது இது ஜப வீடு அல்ல, மாறாக இது ஒரு கல்வர் குகை. இயேசு கோபப்பட்டார். ஆம் சகோதர சகோதரிகளே, இயேசு கோபப்பட்டார். அமைதியான அவர் சாட்டை எடுத்து விரட்டினார். ஏன்? கடவுள் காரியத்தில் அசட்டைத்தனமாக நாம் இருக்கும்போது, கடவுளை நிராகரிக்க போது, கடவுள் என்கிற அந்த மனசாட்சியை புறக்கணித்து தவறான பாதையில் செல்லுகிற போது, தீமையை நாடுகிற போது, அநீதிக்கு இடம் கொடுக்கிற போது அவருடைய அடி சாட்டை அடியாய் நம் மீது விழுகிறது. அவருடைய கோபத்திற்கு நாம் உள்ளாகிறோம். பிரியமானவர்களே, அங்கிருந்த அதிகாரிகள் பயந்தார்கள். உண்மை சொன்னா பல நேரங்களில் எதிர்ப்பு வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு பின்வாங்கல. உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும்
முழுமுதற் காரணமாய் ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் இருக்கிறார். அவர் அந்த உண்மையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கி விடவில்லை. நாம கூட சில நேரங்களில் சமரசம் செஞ்சிடுறோம், பின்வாங்கிடுறோம், உண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். இயேசுவை பின்பற்றக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்களாக, உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர்கிறவர்களாக இருக்கணும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, அன்பே பாவங்களை மூடும் என்று சொல்லுகிறது. முணுமுணுக்காம ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய, உபசரிக்க முன் வரணும். துன்பத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கணும். இருக்க முடியுமா ஃபாதர்? எப்படி ஃபாதர் துன்பத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு இடர்பாடுகள், நோய் நொடிகள், குடும்பத்தில் கஷ்டம், பிரச்சனை, இப்படிலாம் இருக்கும்போது எப்படி ஃபாதர் துன்பத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? பாருங்க அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம், துன்பத்தியில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள், மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் என்கிறது இறைவார்த்தை. கிறிஸ்துவனுடைய துன்பத்தில் நாம பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறோம். அதனால நாம மகிழ்ச்சியோட இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் கதை மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கிறவராக, ஆலயத்திற்கு சென்று திருப்பலி காண்பவராக, தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆனால் வீட்டில் மனைவியை திட்டுறது, பிள்ளைகளை கடுமையாக நடத்துவது, கடன்காரங்களை பார்த்தா அந்த கடன்காரங்களெல்லாம் மிரட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரனோட 10 வருஷமா சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். இவரை பார்த்த பங்குசாமியார் கேட்டாராம், உங்க ஜபத்தை ஐயா கடவுள் கேட்பாரா? நீங்க தினமும் கோவிலுக்கு வரீங்க, ஜபமாலை ஜபிக்கிறீங்க, பக்தியோடு இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய நிஜ வாழ்க்கை இப்படி இருக்கிறது, கடவுள் உங்க ஜபத்தை கேட்பாரா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு தெரியல சாமி அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லி இருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இலை நிறைய இருக்கிறது, ஆனால் கனிகள் தான் இல்லை. நம் வாழ்க்கையில் இலைகள் நிறைய இருக்கிறது, கனிகள் இருக்கிறதா சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை என்கிற கனி நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும். அப்பொழுது மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றால் அது அவ்வாறு நடக்கும் என்கிறது இறைவார்த்தை. நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும். ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழுங்கள், இரக்கம் காட்டுங்கள், அன்பு செய்து நேசியுங்கள் என்கிறது இறைவார்த்தை. கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இந்த நற்செயல்களை எல்லாம் நம் அன்றாட வாழ்வில் செய்வோம். அப்பொழுது இயேசுவின் இதயம் மகிழும், நம் இதயம் அமைதியும் இளைப்பாறுதலும் பெறும். ஆமென்.